வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக சிம்மராசிக்கு பின்னாடி ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே பார்க்க போனீங்கன்னா 2.25 வருஷம், 2.5 வருஷம், 3 வருஷத்தை நெருக்கி ஒவ்வொரு ராசியில் இருந்து கடந்து வந்தவர் இந்த வருடம் ஒரு 2.25 ஆண்டுக்குள்ளேயே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதில் இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் வைக்கப்பட்டிருக்குது. வாக்கிய கணித பிரகாரம் பார்க்க போனீங்கன்னா 2026 மார்ச்சில் வச்சுருக்காங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கால சூழ்நிலையும் கால சக்கரத்துடைய சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால திருக்கணிதத்தில் வானிலை ஆராய்ஞ்சு இப்போ கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் பொதுவாக பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் கும்பராசிக்கு மீனராசி, மேசராசி ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாகவும், அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபச்சனியாகவும், மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மச்சனியாகவும், கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாகவும், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமச்சனியாகவும், கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியாகவும், துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துலையும், விருச்சக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம் பஞ்சமச்சனியாகவும், தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனியாகவும், மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துலையும் சனி பயிற்சி ஆகுது. இப்போ இதன் பலனாக பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்குது. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு. இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியாகவும், கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனியாக வர்றதுனால அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆகுது. அதே மாதிரி மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மீனத்துக்கு ஜென்மச்சனியாக இருக்குது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாதச்சனியாக இருக்குது. அதனால் அந்த 7.5 சனிகளை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு திண்டுக்கல் ஸ்ரீ மகா ஞானபீடமும் ஸ்ரீ புலிப்பாணி வேத ஜோதிட பயிற்சி மையமும் சேர்ந்து இணைந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு அருகில், திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒய்எம்ஆர்பட்டிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய மீனாட்சி மகால், அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு நியராக இருக்குது. அதில் சனி பயிற்சி ஆகும். மார்ச் 29 அன்னைக்கு காலை 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1:30 மணிக்கு. அதாவது இயல்பாக திருக்கணிதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இரவு 10:44க்கு மேலே பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மக்களுடைய சௌகரியத்துக்காக நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் சனி ஓரையில் இந்த பயிற்சியை நடத்துகிறோம். அதாவது அன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்க போனீங்கன்னா பங்குனி மாதத்துடைய அமாவாசை நாள். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைய சனிக்கிழமைங்கிறது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமாகவே இருக்குது. அதனால் இந்த சனி பயிற்சியாக இங்கே நடைபெற இருக்கிறதுனால திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது ஆன்மீக அன்பர்கள் யாராவது இருந்தால் கலந்துக்கிறதுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பெரும்பாலும் சனி கொடுக்கறத எவருனாலும் தடுக்க முடியாது. சனி அந்த மாதிரி யோகத்தை கொடுத்தாலும் சரி, அவயோகத்தை கொடுத்தாலும் இந்த 3 ராசிக்காரர்கள்னு சொன்ன மாதிரி, அதாவது ரிஷப ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் நல்ல பலனை, மற்ற ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குமான்னு பார்த்தா அப்படி
பெரிய அளவில் கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு சனி பயிற்சியோட குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சிகள் இருக்குது. இப்போ ஒரு கிரகம் வந்து கெடுபலனை தர்ற மாதிரி இருந்தாலும் மற்றொரு கிரகம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொடுக்காம இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் அதை கொஞ்சம் நம்ம அவரவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள், பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசைகள் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கோச்சார பலன்களை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். சரி, எதுவாக இருந்தாலும் திண்டுக்கல் மற்றும் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அவசியம் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு அன்போடு வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து, அதாவது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிழக்கு பகுதியில் செங்குறிச்சி ரோடுன்னு சொல்லி அந்த ரோடு, அதில் ஒய்யமார்பட்டிங்கிற இடத்துல அங்கே வாக்கிங் பிளேஸ் இருக்குது. குளத்தில் வந்து வாக்கிங் பிளேஸ் போட்டிருக்காங்க. அது அதுக்கு எதிர்த்த மாதிரி மீனாட்சி மகால். அதனால் கண்டிப்பாக அன்பர்கள் வந்து அருகில் இருந்தால் அவசியம் வந்து கலந்துக்க அன்புடன் அழைக்கிறோம். கலந்து சனி பகவானுடைய ஒரு நல்ல அருளாசியை பெற்று செல்லுமாறு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.